Hello guys, I'm very happy today. Today special என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஒரு லேப்டாப் யூஸரா உங்க லேப்டாப்புக்கு தேவையான ஒரு அட்டகாசமான 3 ட்ரிக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு யூடியூப் வீடியோ எதுல பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் வந்து மொபைல் ஃபோன் அதுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. இரண்டாவது இடத்துல வந்து லேப்டாப் இருக்கு, மூணாவது இடத்துல அதர் டிவைஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவோட சாய்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ மொபைல் ஃபோன் லேப்டாப் இது ரெண்டுலையுமே உங்களுக்கு பிடிச்ச இல்லை யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் எது? சேனல் ஓப்பன் பண்ணுங்க, கம்யூனிட்டியை ஓப்பன் பண்ணி அங்கே ஓட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், என் பேர் லிபின், நீங்கள் பார்ப்பது அவெஞ்சர் லிபின் டெக் செய்திகள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தவறாம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் அப்டேட் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தேவையான 3 ட்ரிக்கை பற்றி பார்த்துருந்தோம். நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்கை தரேன், போய் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து நெக்ஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க. இப்போ மூணாவதாக பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னா டாக்ஸ் பார் ஹைட் மேனேஜ். அதாவது என்னோட லேப்டாப்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும், தேவைப்பட்டால் மட்டுமே இந்த டாக்ஸ் பார் வந்து விசிபிளாக வரும், மற்ற டைம்ல எல்லாமே இது ஹைடில் தான் இருக்கும். இதை செட் பண்ணுறது எப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டாக்ஸ் பாரில் வச்சு டாக்ஸ் பார் செட்டிங்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரெண்டாவதாக இருக்க அந்த ஆப்ஷன் அது உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே இந்த டாக்ஸ் பார் விசிபிளாக இருக்கும், மற்ற டைமில் எல்லாமே இது ஹைடில் தான் இருக்கும். ஓகே நண்பா, நாம் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு உங்களுக்கு பிடிச்ச லெட்டரை வச்சு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஏதோ அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்கட் அதில் நவுனில் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் ஏதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஏ செலக்ட் பண்ணி ஓகே, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு ஷார்ட்கட் வந்திருக்கு, Ctrl+Alt+A. இதை அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஷார்ட்கட்டை கீபோர்டில் டைப் பண்ணுங்க, Ctrl+Alt+A. ஓகே நண்பா, இப்போ என்னோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் எந்த லெட்டரில் எந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ட்ரிக். ஓகே, இப்போ நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கர்சரை விண்டோஸ் பட்டனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணாலே இதுலேயே உங்களுக்கு ரன் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷன், அடுத்து ஷட் டவுன் ஆப்ஷன், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், செட்டிங்ஸ், இப்படி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இதுலேயே இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரிக் தெரியணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள்.